எவ்வளோ சாமா ஒரு நாளைக்கு கழுவ வேண்டியதாக இருக்குது. நம்ம பேச்சை யார் கேட்கா? இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி பொழுதுவனைக்கு இந்த சோறாக்கிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு? இந்த வீட்டில் நான் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? நான் செத்தா கூட யாரும் இந்த சோறாக்க ஆள் இல்லைன்னு தான் நினச்சி கவலைப்படுவாங்க. யாரும் அம்மா இல்லை பொண்டாட்டி இல்லைன்னு யாரும் கவலைப்பட போகிறாவல? எந்த நேரமும் பொங்கி போட்டுகிட்டே கிடக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சோறு பொங்குறதோட வேறு என்ன வேலை? அனுமா, அனு எழுந்திரிமா. வா காட்டி வா, உட்காரு. என்னம்மா உடம்பும் சரியில்லையோ? என்ன பண்ணுறது? இதை டாக்டர்கிட்ட போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பவுமே வீட்டில் தனியாக இருக்கேனா, அதான் போர் அடிச்சிச்சு. செத்த நேரம் உறங்கினேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லைல்ல. ஏன் உனக்கு போர் அடிக்குது? அம்மா தான் சமையல் இருக்கவள, அவள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதானே? இப்போ தான் அம்மாட்ட மிங்கிள் ஆகலான் இருக்கு. இன்னும் நான் அம்மாட்ட எதுவுமே சொல்ல கிடையாது. பத்துக்கு சொல்லணும்னா நீ நல்லா பேசி பழகணும். நீ பேசினா தானே அம்மாட்ட நான் என்ன எதுன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். நீ இங்கேயும் அம்மா அங்கேயும் இருந்தால் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஆ எங்கே காட்டி நான் பேசலான்னு போனாலும் அவங்க பேசவே மாட்டேங்கிறாவ. ஏந்திரிச்சு அவங்க பாட்டி போயிடுறாங்க. அவங்க பாட்டி அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. நானும் எத்தனை வாட்டி போய் போய் பேசியது. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை. இந்த வீட்டில் தனியாக இருந்து இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும்ல இருக்குல்ல. எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாதுடி. நல்லா பேசுவாங்க தெரியுமா? நீ தான் போய் பேசணும். அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்களோ? அவங்க தானே வயசில் மூத்தவங்க. நீ போயிட்டு ஏதாவது வேலை செய்ய அது இதுன்னு ஏதாவது கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நீ இங்கே இருந்துட்டு நான் ஒன்று உங்ககிட்ட வந்து பேசுவாங்களோ? அங்கே அம்மா சமையல்கட்டெலாம் இருக்காவோ, ஒரு பாத்திரம் கழுவி கொடுக்கலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா அம்மா பேசுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாது. நல்லா பேசும்பத்துக்கு நீ பேசுகிறதாம்ட்டு இருக்கு எல்லாமே. சரி, இன்னைக்கு பாப்போம்மா. நீ இன்னும் வீட்டில் இரு. உங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறாவளோ என்னன்னு பார்ப்போம். நான் போயிட்டு இப்போ சமையல் தானே இருக்கான்னு சொல்லுவேன். நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு அம்மாட்ட பேசுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறேன். பேசுகிறாவளான்னு பாரு. என்னை கண்டாலே எரிச்சல் வரப்பில் போயிட்டே இருக்கவ. என்னை கண்டாலே பிடிக்கவே செய்யலை. நீ வேற என்ல பேசி பேசுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. தெரியாதனமா நானும் வந்துட்டேன். இன்னும் சொல்லவும் முடியல, போகவும் முடியல. எல்லா பக்கத்தும் எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரிலே, உங்கள் அம்மாலாம் பேசினாவளா? எது ஃபோனை தான் அடிச்சாவளா? எப்படிலே ஃபோன் பேசுவாவ? நான் இங்கே தெரியாமல் ஓடி வந்துட்டேன். எப்படி என்கிட்ட பேசுவாவ? யாருமே என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. என் ஃபோனை எடுத்து 2-3 நாள் ஆச்சு. ஒரு ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு. யாரும் ஃபோன் பண்ணுறது கிடையாது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இங்கே வந்தால் நீ எனக்கு என்னான்னு உங்கள் வீட்டுக்கு வந்தானே உன் இஷ்டத்தையும் சுற்றிட்டு கிடக்க. ஏன் நான் மட்டும் தனியாக இருந்து இருந்து மென்டல் ஆயிடுவோம் பிள்ளைகள. என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டமும். சாரி அனு. உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் வந்து எல்லாம் உனக்கு தப்பு தப்பாக நடக்குது. என்னை மன்னிச்சிரு. என்ன இப்போ உங்கள் வீட்டில் பேசாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். என்னால் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாள் பொறு. அதுக்கப்புறம் நானே போயிட்டு உன் வீட்டில் கையில் காலில் விழுந்துட்டு உன்கிட்ட பேச சொல்கிறேன். என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கார்த்தி. எதுக்கு இப்படி பேசி என் மனசை கஷ்டப்படுத்துகிற? எல்லாம் நமக்காக தானே. கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறமா தான் நாம் எல்லாரும் எங்கள் வீட்டில் பேசிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்லேயும் உன்கிட்ட பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லட்டி நீ பாட்டுக்கு அழகாக இருந்த. இடையில நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் வீட்லேயும் பிரச்சனை, என் வீட்டில் வந்து என்னாலையும் சொல்ல முடியல. நம்ம 2 பேரும் படுற கஷ்டம் யாருக்குமே தெரியாது. என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறதுக்கு வேற எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் அம்மையும் என்கிட்ட இப்போ சரியாக பேசுறது கிடையாது. பற்றியா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நம்ம படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தாண்டி தெரியும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாம்மா. அதுக்கப்புறம் நிலைமை எல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளும் குடும்பத்தோடு நல்லா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கதமானும். நான் அதை பற்றிலாம் ஒன்றும் வருத்தப்படலை கார்த்தி. எனக்கு இன்னைக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்தாலே போதும். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். சரிம்மா, அம்மா சமையக்கட்டில் தான் இருக்கா. பற்றியா போயிட்டு அம்மாவோட ஏதாவது கூட மாட ஒத்தாசை செய்கிற மாதிரி செய். அதுக்கப்புறமே அம்மாட்ட நான் சாயந்தரத்துக்கு அப்பாவும் அம்மாவும் வச்சுட்டு பேசிங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். போயேன். ஆண்டி ஆண்டி ஆண்டி, உங்களை தான் கூப்பிடுறேன். சொல்லு, காது கேட்குது. எனக்கு என்ன காந்தனை செவிடா? ஆண்டி, ஏதாவது வேலை இருக்கு ஆண்டி? சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஏதாவது காய்கறி வெட்டி கொடுக்கணுமா? ஏதாவது சமைக்கிற வேலை, இல்லை பாத்திரம் கழுவுறது, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க ஆண்டி, நான் செய்ய. ஆமாம், வந்துட்டாப்போ வந்து ஒரு வாரம் ஆச்சு. நல்லா தின்னுட்டு படுத்து கிடந்தா. இப்போ என்னமோ அதிசயமாக சோறு பொங்க போகிறேன்ட்டு வரல. என்ன காரியம்னு தெரியலையே. எங்கேயோ அவனை நல்லா மயக்கிட்டு நல்லா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டா. இப்போ அடுத்தது சமையல் கட்டும் பிடிக்க வந்துட்டாப்லக்கு. அடுத்தது நாம் வேலையில் போய் திண்ணையில் உட்கார வேண்டியதான்.
என்ன கேட்டுக்கிட்டே இருந்தா அவ பாட்டிக்கு போய் சோறு பொங்க போறா? எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாப்புலது. என்ன செய்ய போறான்னு தெரியலையே. பாரு இப்ப நல்ல சண்டை இருக்கு. நானே ஏற்கனவே வெந்து வேசல அடுப்பி கிடக்கேன். மேற்கொண்டு வெறியத்த வரா. பாரு இப்போ என்ன ஆக போறான்னு தெரியல. இந்தம்மா என்ன சோறு பொங்க போறியா? உனக்கு சோறெல்லாம் பொங்க தெரியுமா? நீ பாட்டிக்கு வந்து ஒரு வாரமாக நடு வீட்டில் நல்லா குத்த வச்சு உட்காந்துருக்கேன். இப்போ அடுத்தது அடுப்பங்கரைக்கு வந்துட்டியா? இப்போ யாருக்கு சோறு பொங்கி போட வர? ஏன் ஆண்டி என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்க செய்யலையோ? எப்போ பார்த்தாலும் என்னை கண்டாலே ஒரு மாதிரி கோபமாக இருக்கியே. நான் என்ன பண்ணனே? உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே செய்யலையே. ஆமாம், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நல்லா ஏமாத்துவா. ஏற்கனவே இப்படி மூஞ்ச வச்சு தான் நல்லா அவனை ஏமாற்றி கொண்டுட்டு வந்துட்டா. இன்னும் என்னென்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படியே எனக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நடிக்கிற பற்றியா? இந்த மாதிரிலாம் என்னால நடிக்க தெரிய மாட்டேங்கிறம்மா. இதுங்களெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல நடிப்பு கற்றுக் கொடுத்துருக்காளோ ஆய்கறிவு. உங்களை தான் ஆண்டி கேட்குறேன். ஏன் அங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வேணா சொல்லுங்க, நான் கார்த்திகிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறேன் ஆண்டி. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். ஆமாம், இவ்வளோ நாளாக ஒன்றுமே செய்ய மாட்டேன். இன்றைக்கி என்ன புதுசாக அடுப்பங்களையில் வந்து சோறு பொங்க போகிறேன், காய்கறி நறுக்க போகிறேன்ட்டு வந்திருக்கா? என்ன ஏதாவது புது திட்டம் போட்டிருக்கியோ? எதுக்கு ஆண்டி இப்படியெல்லாம் ஏசுறீங்க? நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன திட்டம் போட்டேன்? நான் என்ன அப்படியே போட்டால? ஆமாம், நீ சரியான ஆளு தான். ஒரு வாரமாக வந்துட்டு யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து உட்காந்துருக்கல. உன் வீட்டிலலாம் உன்னை ஒன்றும் கேட்க மாட்டாவளோ? உனக்கு அம்மா அப்பாலாம் உண்டா இல்லையா? இந்த மாதிரி போய் ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டில் உட்காந்துருக்கணும் உன்னால ஏச மாட்டாவளோ? உன்னை தேடலாம் மாட்டாவளோ? இப்படி தான் உன்னை வளர்த்துருக்காவளா? வந்தியில என்கிட்ட இருந்தா எதுன்னு ஏதாவது ஒன்று விஷயம் சொன்னியா? நீ பாட்டிக்கு அவனோட வண்டியில் போகிறதும் வாரதும் இந்த ஊரில் உள்ளவளை என்ன நினைப்பா என்னை பற்றி? ஏதாச்சும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காவளா இல்லையா? ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை ஒருத்த வீட்டில் போய் ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். ஒரு வாரமாக வந்து இருக்க. உங்களுக்கு எங்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது, சோழியும் கிடையாது. உங்கள் வீட்டிலலாம் உனக்கு தேட மாட்டாங்களா பிள்ளைகள? உனக்கு ஏன் இப்படி போய் இருக்குன்னா கேட்க மாட்டாவளோ? உனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கறதெல்லாம் இல்லையா? அவன் ஆம்பளை பிள்ளை, அவனை யார் என்ன சொல்ல போகிறா? நீ பொம்பளை பிள்ளை தானே, உனக்கு தெரியாத எப்படி நடந்துக்கணும் போகணும் வரணுன்ட்டு. ஃப்ரெண்டுன்னா என்ன? ஃப்ரெண்டுனா ஒரு நாள் 2 நாள் இருப்பாவ. இப்படியே இங்கேயே டேரெக்டாக அப்படியே டென்ட் போட்டு தங்க சொன்னாவளோ? ஒரு வீட்டில் வந்து இருக்கணும். என்னால் என்ன கேள்வி கேட்காவோ தெரியுமா? வெளியில் தலை காட்ட முடியல. உன் வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்க, யாருன்னு கேட்காவ. நான் என்னத்தை சொல்லுவேன்? நான் எப்படிலாம் உன்னை வளர்த்துருக்காவளோ? ஆண்டி இப்படிலாம் பேசாதீங்க ஆண்டி, எனக்கு கஷ்டமா இருக்கு. சும்மா நீலிகண்ணை விட்டு நடிக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் டி. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் வந்து ஒரே ரூமில் தங்குறது, அவனோட வண்டியில் கையை மேலே போட்டுட்டு போகிறதும் வரதும். இது என்ன உங்கள் மாதிரி என்ன டவுனா? இது கிராமம். இதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. பார்க்குறவள என்ன நினைப்பாங்க? இன்னொரு பிள்ளை ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்க மாட்டாவளோ? எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. வெளியில் போனால் யாருன்னு கேட்காவ. என்ன சொல்ல முடியும்? உனக்கு தான் அறிவில்லையா? அவன் தான் அறிவு இல்லாமல் அறிவுகட்டத்தனமாக செஞ்சுட்டு இருக்கான். உனக்கு அறிவில்லையோ? எல்லாத்துக்கும் என் மகனை சொல்லணும். அவன் ஒழுங்காக இருந்தால் நீ எல்லாம் இப்படி வந்து இருப்பியா? என்ன சாதி, என்ன குளம் கோத்திரம் எதுவுமே தெரியாது. திடீர்னு வந்தா நீ பாட்டுக்கு இருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று சொல்கிறியா? நீ பாட்டுக்கு எனக்கு நான் உன் வீடு கணக்கா நல்லா வந்து திங்கிற, தூங்குற, உன் இஷ்டத்துக்கு இருக்கிற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னை பற்றி எனக்கு தெரியுமா? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? எதுவுமே சொல்ல கிடையாது. ஏதோ சரி தெரிஞ்ச பிள்ளைன்னு சொன்னதுனால வீட்டுக்குள்ளே விட்டேன். ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே. ஒரு வாரமாக இங்கேயே இருக்க. இது நல்லா இருக்கேன். நல்லா உண்மையை கேட்க போனா அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுங்கிற. நல்லா பொம்பளையா இருப்பா போலக்கு போ.